வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் சீனியர்களை ஓரமாக வைத்து இளைய தலைமுறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான முன்னேற்பாடுகளில் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுகவில் இளையர்கள் போட்டியிட விரும்பினால் கட்டாயமாக சபரீசன் முடிவெடுக்க வேண்டும் என உதயநிதி மேடையில் கூறியதன் விளைவாக கட்சியில் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைய அணியினருக்கு சார்ந்த அதிகமானோர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக பல சந்திப்புகளில் இளைஞர் அணியின் நிர்வாகிகள் உதயநிதியிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். சமீபத்தில் திருச்சியில் நடைபெற்ற இளைஞர் அணியின் கூட்டத்தில் கலந்து கொண்ட உதயநிதி, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நம்முடைய இளைஞர் அணியின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. அதுபோல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய பங்களிப்பு முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, நம்முடைய தலைவர் மற்றும் முதலமைச்சர் கடுமையான நிதி நெருக்கடிகளுக்கு இடையே ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். நமக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான நிதியை கூட டெல்லி தடுத்து நிறுத்துகிறது. இது மட்டுமல்ல, தலைவரோ என்னோ மீதான குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாது, எவராலும் நம்மை மிரட்ட முடியாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைய அணிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என நீங்கள் விரும்புகிறீர்கள். பலர் இப்போதே இந்த தொகுதி வேண்டும், அந்த தொகுதி வேண்டும் என முயற்சிக்கின்றார். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இளைய அணியின் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று தலைவரிடம் சண்டை போட்டு வாய்ப்புகளை பெற்றுத் தருவேன் என்று உறுதியளித்தார் உதயநிதி. இதைத் தொடர்ந்து அவர் கூறியதாவது, ஆனால் போட்டியிட விரும்பும் அனைவரும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். வேட்பாளராக விரும்புபவர்கள் பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகே தேர்ந்தெடுக்கப்படுவர். பென்டிம் போன்ற அமைப்புகள் மூலம் இந்த ஆய்வுகள் நடைபெறும். அந்த ஆய்வுகளில் நல்ல மதிப்பீடு பெற்றால் மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும். அதன் பின்னரே நான் சிபாரிசு செய்ய முடியும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இளைய அணியின் நிர்வாகிகளுக்காக சீட் கேட்டு அழுத்தம் கொடுத்தார் உதயநிதி. ஆனால் கொங்கு மண்டலத்தில் ஈரோடு பிரகாஷ் உள்ளிட்ட சிலருக்கு அவர் வாய்ப்பு பெற்று தர முடிந்தது, அதுவும் கடும் முயற்சியின் பின்னரே. இந்நிலையில் நான் சொன்னாலே சீட் கிடைக்கும் என யாரும் நினைக்க வேண்டாம் என அவர் தெளிவாக கூறியுள்ளார். பென்டிம் என்ற அமைப்பை குறிப்பிட்ட அவர், அது சபரீசன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தன்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பது போன்ற கருத்தையும் வெளியிட்டுள்ளார். இதனால் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினும் மற்ற மூத்த தலைவர்களும் பென்டிம் அமைப்பின் பரிந்துரைகளை முக்கியமாக கருதி சபரீசன் கருத்துக்கு முக்கியத்துவம் தரும் நிலை உருவாகும் என கூறப்படுகிறது. இதனால் உதயநிதிக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்பதும் கூறப்படுகிறது. மேலும் அமலாக்கத்துறையால் ஏற்பட்ட நெருக்கடியால் உதயநிதியின் பக்கம் பலர் திரும்பியதால் தற்போது அவரின் பேச்சுக்கு பெரும்பாலானோர் அதில் சிறப்பு தரவில்லை என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.